ஆம், ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஜலஜலாகிய சக்ஷுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய புத்ரே ஸ்ரீ ஜெயபதாக்க சுவாமிநிதி நாமினி நம ஆச்சாரிய விஷ்ணுபதாய கிருஷ்ணபிருஷ்டாய புத்ரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினி नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी विशेष शून्यवादी पाश्चात्य देशतानि श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत शिवासादि गौरव हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मुखम करोति वाचालं पंगुलं दैदिकं यत्कृपादमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्री चैतन्येश्वरम् ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாசுரம் 14. பாசுரத்துக்கு பாடுறதுக்கு முன்னுட்டி எல்லா பக்தர்களுக்கும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆஹ் அப்புறம் 20 வருஷத்துக்கு மேலாக இந்த தாமோதர யாத்திரை மார்கழி மங்களார்த்தி, திருப்பாவை மங்களார்த்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஹிஸ் கிரேஸ் மகாமணி பிரபு ஃபேமிலிக்கும், ஹிஸ் கிரேஸ் பரமேஸ்வர பிரபு ஃபேமிலிக்கும், குடும்பத்துக்கும் நம்ம அனைவரும் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ஸோ இன்னைக்கு இந்த மாசம் மார்கழி மாசம் பக்திக்கு, கிருஷ்ண பக்திக்கு மிக உகந்த மாசம். இந்த மாசத்துல பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி மாசானாம் மாசி ஸ்லோகம் அப்படி சொல்ற மாதிரி மாசம் கிருஷ்ண பக்திக்கு மிக உயர்ந்தது. இப்படி ஆறுகளிலே சிறந்தது நதிகளிலே சிறந்தது கங்கா நதி, பிளான்களை சிறந்தது துளசி, அதே போல மாதங்களில் சிறந்தது இந்த மார்கழி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வருஷம் நம்மளோட வாழ்க்கை ஒரு நாளுக்கு தேவதைகளோட ஒரு நாள். சோ அதனால இது பிரம்ம முகூர்த்த டைம், நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் தேவதைகளுக்கு. சோ அதனால இந்த மாதம் ஃபுல்லா நம்ம மார்கழி மங்கள திருப்பாவை பாடி நம்ம மகிழலாம். அப்புறம் ஆண்டாள் நாச்சியார் அப்படி யாரு அப்படிங்கறது ஜஸ்ட் தமிழ்ல சொல்லிக்கலாம். பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கிலீஷ்ல. ஆண்டாள் நாச்சியாருக்கு மற்றொரு பேர் கோதை. அவங்களோட தகப்பனார் பேரு விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் ஒரு நாள் துளசி செடி பக்கத்துல இந்த குழந்தையா இருக்கும்போது குழந்தை கோதையான பேர் வச்சு அவளை வளர்க்குறாங்க. அந்த குழந்தை கோதை நாச்சியார் வளர வளர அவங்க அப்பாவுக்கு அவங்களோட அப்பா பெரிய ஆழ்வார். அவங்களோட பகவான் நாராயணருக்கு பூ தொடுக்கிறது தான் அவங்களோட சேவையா இருந்துச்சு. ஸோ கோதை நாச்சியாரும் அப்பாவோட சேர்ந்து பூ தொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோதை ஆண்டாளும் பெரியாழ்வாரும் 12 ஆழ்வார்கள்ல ஒருவர் ஸ்ரீ சம்பிரதாயத்துல. எப்படி நம்ம இஸ்கான்ல சத்கோஸ்வாமி இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் இருக்காங்க. ஸோ ஆண்டாள் நாச்சியாரோட என்ன அப்படின்னா, பிருந்தாவன் கோபியூர் எண்ணமே மாறி அவங்க எல்லாரையும் அரவணைச்சு பகவான் கிருஷ்ணரை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு எண்ணம். ஸோ ஆண்டாள் அப்படி எப்படி எழுதியிருக்கிறது இதுங்கிறது திருப்பாவை, நாச்சியார் மொழி, வாரணமாயிரம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஆண்டாள் நாச்சியார் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி பேர் வந்துச்சு ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா, கோதை நாச்சியார் அப்பாவோட சேர்ந்து பூ தொடுக்கும் போது அந்த அவங்க அவங்க பூமாலையை தொடுத்து அவங்க போட்டு பார்த்துட்டு இது நாராயணனுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு கண்ணாடியில அழகு பார்த்துட்டு தான் பகவான் நாராயணனுக்கு போடுவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியாளவரை ஒரு நாள் பார்த்து கோதை நாச்சியார் கண்டிக்கிறாங்க. வேறொரு மாலை தொடுத்து பகவான் நாராயணனுக்கு போடுறாங்க. பட் ஆனா நாராயணன் எனக்கு ஆண்டாள் தொடுத்த மாலை தான் வேணும் அப்படிங்கிறது பெரியாள்கிட்ட சொல்லும் போது அதுக்கு ஆண்டாள் பேர் வந்துச்சு. ஸோ ஆண்டாளுக்கு பருவமடைஞ்சு ஒரு 15 வயசு ஆகும்போது கல்யாணத்தை பத்தி பெரியாள் பேசிட்டு இருக்காங்க. பட் கோதை நாச்சியார் நான் கல்யாணம் பண்ணேன்னா நான் அந்த லார்ட் நாராயணன் தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லார்ட் விஷ்ணுவும் பெரியாளோட கனவுல நான் கோதை ஆண்டாள் நாச்சியார் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு பாசுரத்தை நான் ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்கிரீன். Glorification of Andal.
नीलादुङ्गस्तु नगरि हरि हरिसिद्धमुक्त्योक्त कृष्णं पारात्यं स्वं सितसितसितमुत्तातयन्ते स्वोच्छिष्टायां सृजनि कलितं यापलाकृत पुङ्क्ते गोदादस्यै नमयितमिदं पूय एवास्तु पूयग அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியல்ல வல்ல பல்வலையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. இந்த பாடல்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருப்பாரி பாசத்துல வந்து பொதுவா இந்த 1ல இருந்து 5 பாசனம் வரை ஆண்டாள் வந்து என்ன பண்றாங்க, கிராமத்துல உள்ள எல்லா தோழிகளையும் வந்து அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு ஹம் பகவான்கிட்ட வந்து ஆஹ் பிரார்த்தனை பண்ணணும், நோன்பு நோக்கணும், என்னென்ன கடைபிடிக்கணும், என்னென்ன கடைபிடிக்க கூடாது, இப்படிலாம் நம்ம பகவானை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து நல்லது இருக்கும், மழை வரும், சந்தோஷமா இருக்கும், செல்வ செழிப்போட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரம் 1ல இருந்து 5 வரை சொல்றாங்க. 6ல இருந்து 15 பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டாள் அவர் தோழிகள் எல்லாம் தெருக்கள்ல தூங்கி கொண்டிருக்காங்க, எல்லா தோழிலும் வந்து தூங்கி கொண்டிருக்காங்க, அவங்களை எல்லாத்தையும் எழுப்பி பகவானோட பகவானோட கோயிலுக்கு வந்து கூட்டி போறாங்க. சோ 16ல இருந்து 17 வரை என்னன்னா, நந்தகோபுரனோட கிருஷ்ணரோட வளர்ப்பு தந்தை யாரு, நந்தகோ. அவங்களோட அரண்மனைக்கு சென்று கதவுகள் எல்லாம் திறக்கிறத பத்தி காவலர்கள் வந்து கேட்கிறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. அப்புறம் நந்தகோபுரன், யசோதை, கிருஷ்ணர் மற்றும் பலராம் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரையா வந்து எழுப்புறாங்க. 16ல இருந்து 17 ஸ்லோகம் வரை. அப்புறம் 18ல இருந்து 20வது பாசுரத்துல நப்பின்னை ஆன நீலாதேவியை வந்து கிருஷ்ணரையும் முறையிட்டு அவங்கள வந்து எழுப்புறாங்க. அப்புறம் 21ல இருந்து 29 வரை கோபிகள் வந்து தங்கள் கிருஷ்ணரிடம் வந்து வணங்கி வரம் நாங்க வந்து வரம் பெற வந்திருக்கோம் உங்ககிட்ட வந்து, நீங்க அதனால எங்களோட இதெல்லாம் வேண்டுதல் நீங்க கேட்கணும், நாங்க எல்லாரும் மாடு மேய்க்கும் சமூகத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களை வந்து நீங்க வந்து எங்களுக்கு சேவை நிறைய கொடுத்து எங்களை சேவை உங்களுக்கு கிருஷ்ண பக்தி நாராயண சேவை வந்து ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்புறம் வந்து 30வது பாடல்ல ஆண்டாள் வந்து துதி பாடுறாங்க, அதுதான் வந்து பலஸ்துதி. சோ வந்து இன்னைக்கு பாசுரம் வந்து 14வது பாசுரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார், தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதென்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய், நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணானை பாடேலுரெம்பவர், பங்கைய கண்ணானை பாடேலுரெம்பவர். ஆண்டாள் வந்து இது இந்த பாசத்துல என்ன சொல்றன்னா, உங்கள் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில், உங்கள் கொல்லைப்புறத்துல உள்ள தோட்டத்துல உள்ள குளத்துல என்ன நடந்தது, செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து, செங்கலின் மலர்கள்லாம் வந்து மலர்ந்தன,
ஆம்பல்வாய் கூம்பினக்கான் நீலத்தாமரை அப்படிங்கிற லில்லி மலர்கள் எல்லாம் வந்து மூடிடுச்சு. நான் என்ன சொல்ற ஆண்டாள்னா தோழிட்ட, உங்க பின்னாடி இருக்கிற உங்க கொல்லைப்புறத்துல உள்ள தோட்டத்துல செங்கலின் மலர்லாம் மலர்ந்துச்சு. அல்லிப்பூலாம் வந்து லில்லி பூலாம் வந்து மூடிடுச்சு அப்படின்னா அதிகாலை நேரத்துல வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வந்துருச்சு. இன்னும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிய, எந்திரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த தோழி வந்து சொல்றா, நீ வந்து சும்மா சொல்லுத, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிரம்ம முகூர்த்த நேரம்லாம் வரல, இந்த சூரியனே நான் உதிக்கல, இன்னும் இரவு தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லம்மா நீ தோட்டத்துல போய் பாரு, என்னால போக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ஆண்டாள் நாச்சி சொல்றாங்க, நீ தோட்டத்துக்கு கொல்லைப்புறத்துக்கு போக வேண்டாம், உன்னோட ஜஸ்ட் கதவை திறந்து பாரு, செங்கல் பொடி கூரை காவி நிற ஆடைகள்ல அணிஞ்சவங்க சாதுக்கள்லாம் வெண்மையான பற்களோட சுத்தமா உள்ளும் புறமும் வந்து தூய்மையோட பகவான் எங்க போறாங்க, தங்கள் திருக்கோயில், நம்மளோட நம்மளோட நாராயணர் வழிபடுறதுக்காக சங்கு ஊத வந்து போறாங்க. அது பார்த்தாலும் நீ எந்திரி, அதை பார்த்தாலும் நீ எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. நீ தானே நேத்து சொன்ன, உம் எங்களை நாங்கள் எங்க நான் வந்து காலையில வந்து எங்க எல்லாத்தையும் நான் எழுப்பேன், நீ நேத்து வாய்க்கிலேயே பேசினிய, இப்போ நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிய, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, நீனா ஒரு நல்ல பெண்மணியா அப்படின்னு ஆண்டாளை வந்து தோழிய வந்து சொல்றாங்க. ஆஹ் நீ சொல்லிட்டு இப்படி நீயே தூங்கலாமா, நான் வெட்கம் விட்டவளே அப்படிங்கிற மாதிரி தோழிய சும்மா சொல்றாங்க. ஸோ உம் இனிமே அப்புறம் வந்து சங்கோடு சக்கரம் தெய்வீக யாரை போய் வழிபடணும் அப்படின்றதையும் ஆண்டாள் சொல்றாங்க. தெய்வீக சங்கு மற்றும் சக்கரம், அப்புறம் வந்து ரெண்டு கையிலயும் வந்து சங்கு சக்கர கதாபத்மத்தை வச்சிருக்கிற அந்த தடக்கையன், பெரிய கையை உடையவன், அந்த பங்கை கண்ணானை வந்து நம்ம அழகான அந்த செந்நிறை தாமரை போன்ற அந்த கண்ணை உடைய அந்த இறைவனை வந்து நம்ம பாடணும். நல்ல தயவு செய்து வந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்னன்னா, இந்த பாசுரத்துல வந்து 6ல இருந்து 15 வரை ஆண்டாள் வந்து ஆஹ் ஆஹ் ஒவ்வொரு ஜீவாத்மே வந்து தோழிகள்லாம் வந்து எழுப்புறாங்க. எப்படி வந்து எழுப்பி எது எது வந்து இந்த சாத்தியமோ அதைத்தான் வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. என்னென்ன சாத்தியம், ஏன்னா கலியுகத்தை பத்தி ஆண்டாள் நாச்சியார் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கலியுகத்துல எல்லாரும் வந்து சோம்பேறியா இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. காலையில அதிகாலையில எந்திக்கணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தை எந்திக்கணும். அப்புறம் வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தணும், மனதை வந்து எப்போதும் கட்டுப்பாட்டோட இருக்கணும், பகவானோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணணும். அப்புறம் வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது, உறக்கத்தை வந்து குறைக்கணும். இது எல்லாமே சாத்தியம் தான், எதுவுமே வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது எல்லாமே சாத்தியம் தான். ஆனா நம்ம வந்து அது பண்ண மாட்டோம், அதுதான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து சொல்றாங்க. இது வந்து அவங்க வந்து தபஸ்யா 8 மணி நேரம் உட்காந்து நீங்க தபம் பண்ணணும், அப்புறம் வந்து யஜ்ஞம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. இதெல்லாம் எல்லாருக்குமே சாத்தியமானதுதான். ஆனா சின்ன செயல் தான், ஆனா அதோட பலன் வந்து ரொம்ப மிக பெரிது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஆண்டாள் நாச்சியார் வந்து சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணர் ஆல்சோ கிருஷ்ணா சொல்றாங்க ஜீவாத்மாட்ட, பிறப்பு எடுக்குவதற்கு முன்னாடி இப்போ கபிலர் சொல்றாங்க பாத்தாங்கன்னா, ஆஹ் நீ வந்து பிறப்பு எடுக்கணும் அப்படின்னா, நீ வந்து பிறப்பு எதனால எடுக்கன்னா கர்மத்தை வந்து தொலைக்கிறதுக்காக தான் நீ பிறப்பு எடுக்க தவிர கர்மத்தை வந்து சேர்க்கறதுக்காக இல்லை. அதனால என்ன மறந்துடாத, எப்போதும் எப்போதும் வந்து என்னோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு என்னோட பக்தி கிருஷ்ண பக்தியிலே வந்து நீ செயல்பட்டுட்டே இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்றாரு. நம்மளும் வந்து தாயோட கற்பையில இருக்கும்போது பகவானே என்னால வந்து இருக்க முடியல, நான் வெளியே வந்து எப்படியாவது நான் உங்களோட நாமத்தை நான் சாண்டிங் பண்ணிட்டு உங்களோட கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் நம்மளும் ப்ராமிஸ் கொடுத்துட்டு தான் நாராயணருக்கு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வெளியே வரோம். அப்படி வெளியே வந்த உடனே நம்மளுக்கு வந்து தன் அம்மா அப்பா அம்மா அப்பா, அப்புறம் வந்து சித்தப்பா அத்தை மாமா எல்லாரையும் பார்த்த உடனே பகவான் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நம்ம எல்லாரும் மறந்துட்டு மறந்துட்டு நம்ம வந்து பௌதீக மாயையில வந்து ஈடுபடுறோம். ஆனா கிருஷ்ணன் நினைக்கிறாரு, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்த, பட் ஆனா நீ வந்து
வாக்குறுதி கொடுத்த. ஆனா நீ வந்து அதை காப்பாத்தல, அதனால உனக்கு நான் சோதனை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அப்புறம் வந்து சோதனைக்காக கிருஷ்ணா வந்து சோதனை கொடுக்குறார். அந்த சோதனை கும்ப சோதனை கொடுத்தாலாவது ஜீவாத்மாக்கள்லாம் என்ன வந்து நினைக்குதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்புறம் வந்து அதனாலதான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சோதனை கொடுக்குறாரு. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அந்த சோதனையில் சில ஜீவாத்மாக்கள் சோதனை வரும்போது பகவான் கிருஷ்ணரை வந்து வழி போடுறோம். பட் ஆனா சில ஜீவாத்மாக்கள் வந்து பகவான் மேல நம்பிக்கை இல்லாம என்ன பண்றாங்கன்னா, ஜோசியக்காரர்கிட்ட போறாங்க. ஜோசியக்காரர் வரிசையில நின்று ஜோசியம் பார்த்துட்டு அவங்க ஜோசியக்காரன் சொல்றாங்க, நீ இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சோ அதனால வந்து பகவான் மேல முழு நம்பிக்கையோட வச்சு பகவான் நாமத்தை நம்ம பண்ணாலே நம்மளோட சோதனைகள்லாம் படிப்படியா கர்ம வினைகள்லாம் தொலைஞ்சிட்டு நம்ம பகவான்கிட்ட வந்து மறுபடியும் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் வந்து இங்க ஞாபகப்படுத்துறாங்க. சோ அதனாலதான் வந்து குந்தி மகாராணி கேக்குறா பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து, குந்தி மகாராணி எனக்கு வந்து எப்போதுமே வந்து சோதனைகளை கொடுங்க அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணன் வந்து எதுக்கு நீ இப்படி வந்து சோதனையை கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வந்து மகாபாரத போர் மகாபாரத போர் வந்து குருஷேத்திரத்துல நடக்கும்போது நீங்க எங்களுக்கு பக்கத்திலே இருந்தீங்க. எவ்வளவு சோதனை இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு பக்கத்திலே இருந்தீங்க. பட் ஆனா இப்ப போர்லாம் முடிஞ்சு நீங்க போறீங்க. உங்களோட பிரிஞ்சு உங்களோட அசோசியேட் இல்லாம எங்களால இருக்க முடியாது. அதனால எங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் கொண்டாலும் கொடுங்க. ஆனா நீங்க எங்க பக்கத்திலே இருங்க அப்படி மாதிரி குந்தி மகாராணி வந்து வேணாங்க. நம்ம வந்து குந்தி மகாராணி மாதிரி இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்மள வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சோதனை வர நேரத்துல உங்களோட நாமத்தையும் சாண்டிங் பண்ணிக்கிட்டு பகவத் கதை கேட்டுக்கிட்டு எப்படியாவது நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து கேட்கலாம். ஆனா நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா பகவான் கிருஷ்ணர்ட்ட தனம் தேகி, வித்யா தேகி, செல்வத்தை கொடுங்க, பௌதிக அறிவு பௌதிக கல்வியை கொடுங்க, வீடு பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், பக்கத்துல உள்ளவங்க பெரிய வீடு கட்டிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி கட்டணும், பெரிய கார் வச்சிருக்காங்க, மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து ரொம்ப பொறாமைப்பட்டு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கழிச்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. ஏன்னா இந்த இதுல பாசுரத்தை சொன்ன மாதிரி செங்கழு நீர் வாய்மைகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினன் காண்போம் சொல்றாங்கல்ல. ஏன்னா தினம்தோறும் காலை வருது, மதியம் வருது, இரவு வருது, நம்ம டெய்லி வந்து மனித வாழ்க்கையை வந்து வீணடிச்சுட்டு தான் மத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டுட்டு வீணடிச்சுட்டு தான் இருக்கோம் தவிர நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில முழு அளவுல ஈடுபடல. சோ அதனால நம்ம வந்து குந்தி மாதிரி அணிய மாதிரி நம்ம வந்து சோதனைகளை கேட்க வேண்டாம். ஏன்னா சோதனை வர்ற நேரத்துல பகவானோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும், பகவானோட அசோசியேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பகவானை வேணாலே நம்ம வந்து போதும் அப்படின்னு ஆண்டாள் வந்து ஞாபகப்படுத்துறாங்க. உம் அப்புறம் வந்து இந்த பாசத்துல ஆண்டாள் வந்து வெல்த்தி பத்தி பேசுறாங்க. எப்படி வந்து செல்வ செழிப்பா இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து சேவ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னே தெரியாது. காலையில எந்திப்பாங்க, எல்லா டயத்தை வந்து எப்படி நேரத்தை எப்படி செலவழிக்கணும்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு செல்வம் அதிகமா இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே சேவை செய்ய அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்து ஆட்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாதனால நேரத்தை வந்து வீணடிப்பாங்க. அப்ப அதனால அப்படி வீணடிக்க கூடாது. மனித வாழ்க்கையை அரிது அப்படியே சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து பகவானோட கிருஷ்ண பக்தியில வந்து ரொம்ப தீவிரமா செயல்படணும். எப்போதும் சோம்பேறியா இருக்கக்கூடாது மாதிரி சொல்றாங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவ அப்படிங்கிற அந்த பாசத்தை சொன்ன மாதிரி ஆஹ் நம்ம இப்போ ஆச்சாரியர்கள்லாம் உள்ளும் புறமும் ரொம்ப தூய்மையோட நம்மளுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து சொல்றாங்க. உள்ளேயும் தூய்மையா இருக்காங்க, வெளியும் தூய்மையா இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி மகாராஜா சாதுஸ் எல்லாம் வந்து நம்ம தாமோதேசுக்கு எல்லா உலகத்துக்கெல்லாம் சென்று மத்தவங்களுக்கு வந்து பிரவச்சனம் கொடுக்குறாங்க பகவான் கிருஷ்ணரை பத்தி. அதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தணும். எப்படி வந்து ப்ளோவிங் சங்கு ஊதுறாங்களோ அந்த இந்த பாசத்துல சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போய் ஆஹ் மகாராஜா இருந்தாலும் பிரபு இருந்தாலும் சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டு நம்ம நடைமுறையில வாழ்க்கையில வந்து ஈடுபடுத்தணும். பிரபுபாத சொன்ன மாதிரி தினந்தோறும்
16 மாலை ஜபிக்கணும். தாம் விசிட், கோயில்ல வந்து செல்லணும். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை கேட்கணும் கேட்கணும். ஸோ கீர்த்தன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதெல்லாம் பண்றோமா அப்படிங்கறது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பண்றது இல்ல. ஸோ நம்ம இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுறோமே தவிர நம்ம வந்து உண்மையாலே வந்து இதெல்லாம் பண்றது இல்ல. என்னை பொறுத்தவரை நான் வந்து உண்மையா பண்றேன்னா பண்றது இல்ல. அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இனிஷியேஷன் தீட்சை வந்து வாங்கும்போது நம்ம என்ன சொல்றோம் குரு மகாராஜர்கிட்ட, உங்களோட உங்களோட பிரச்சார சேவைக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப உதவியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிஷ்னலா நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்குறோம். ஆனா என்ன மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து உண்மையிலேயே அது வந்து பண்றாங்களா அப்படின்னா பண்றது இல்ல. சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால இனிமேலாவது அந்த வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அது வாக்குறுதி வந்து நிறைவேற்று இருந்தா நம்ம வந்து வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். ஆஹ் சில நேரம் வந்து சில பக்தர்கள் கூட நம்ம வந்து வாக்குறுதி கொடுப்போம். நம்ம வந்து மார்கழி மங்கள ஆரத்தி நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு காலையில நான் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், உங்களை பிக்கப் பண்ணிட்டு நான் வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா போவோம் அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல அவங்க வந்து அலாரத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அலாரத்தையும் மெயினா மாயை அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரபு மாதாஜி இவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து கடைசியில மங்கள ஆரத்தி முடிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம யாராவது சொல்றோம் அப்படின்னா வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைவேற்றதா இருந்தா தான் அந்த வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வாக்குறுதி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கர்ம வினைகள் வந்து அதிகமாகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டாள் நாச்சியார் வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ், ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ அரசியல்வாதிகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வாக்குறுதி நிறைய கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றாங்களா அப்படின்னா நிறைவேற்றது இல்லை அவங்க. ஸோ அரசியல்வாதி பற்றி நம்ம பேச வேண்டாம். இருந்தாலும் பாகவத்துல வந்து ஒரு ஸ்ரீமத் பாகவதம் தேர்ட் கேண்டோ 31st 31வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல வந்து கபிலர் பகவான் வந்து சொல்றாரு, நம்மளோட வந்து நம்ம தாயின் கருப்பையில இருக்கும்போது நம்ம என்னென்ன வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு டீட்டெயிலா சொல்றாரு. என்ன சொன்னா, எப்போதும் பிறப்பு இறப்பு பாதையில் கடுமையான போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் வெளியே வந்தோன்னே எப்படியாவது நான் அவங்களை வந்து மறக்கவே மாட்டேன், எப்படியாவது அவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம்னு நம்ம வாக்குறுதி கொடுத்துதான் வந்திருக்கோம். ஆனா நம்ம வந்து வாக்குறுதி எல்லாம் வந்து மறந்துட்டோம் அப்படின்னு ஆஹ் கபில பகவான் வந்து சொல்றாரு. மாயை வந்து ரொம்ப மிக வந்து வலிமையானது. அது வந்து மிக ரொம்ப கடினம் அப்படின்னு பகவானே வந்து சொல்றாரு. அதுல அஹ், பகவான் என்ன சொல்றாரு, அதுக்கு வந்து சொல்யூஷனும் கொடுக்குறாரு, தீர்வும் கொடுக்குறாரு. ஆனா என்னட்ட சரண அடைஞ்சிட்ட அப்படின்னா அந்த மாயையில இருந்து நீ ரொம்ப வந்து ஈஸியா கடந்து வந்துடலாம். மாமியவ பிரபத்தியதே அப்படின்னு சொல்றாரு. ஆஹ் அது ஒரு அதனால பகவானோட நாமத்தை சொல்லிட்டு அவரோட சரணடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இன்னொரு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாம இருந்ததுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, ஆஹ் ஸ்ரீமத் பாகவதம் 9th கேண்டோ 9வது காண்டம் 7வது அத்தியாயத்துல வந்து ஹரிச்சந்திரனோட இது இருக்கு, கதை இருக்கு. என்னன்னா ஹரிச்சந்திரனுக்கு வந்து மகன் இல்லை. ஆனா அவர் நாரதரோட ஆலோசனையின் பேர்ல அவர் வந்து வர்ணனை வணங்கி ரோகிதா அப்படிங்கிற ஒரு மகனை வந்து பெற்றுக்கிறாரு. ஆஹ் மகனை வந்து பெற்றாரு. வருண யஜ்ஞம் வந்து செய்யறதுக்கு வந்து ரோகிதா வந்து பயன்படுத்தப்படுவார் என்று ஹரிச்சந்திரன் வந்து உறுதியளிக்கிறார். யார்கிட்ட? வருண பகவான்கிட்ட. அந்த உறுதியின் பேர்ல வந்து அவர் வந்து ரோகிதா அப்படிங்கிற பையன் கிடைக்கிறாரு. இந்த யாகத்தை வந்து அர்ச்சந்திருக்கு அந்த அப்படி அந்த யாகம் பண்றதுக்கு வந்து அந்த ரோகிதா வேணும் அப்படின்ற வருணர் வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது ஹரிச்சந்திரன் வந்து புத்திர பாசத்துல வந்து அந்த தட்டி கழிக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகட்டும், இந்த மாதிரி தட்டி கழிச்சுட்டே போறாரு. ஸோ அதனால நம்ம இது ஒரு உதாரணம், ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து நம்ம ஒரு உதாரணமா வந்து இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு வந்து வாக்குறுதி கொடுத்தா எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து சாஸ்திரத்துல வந்து பலி மகாராஜா வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. பலி மகாராஜா அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். வாமன அவதாரத்துல வந்து பலி மகாராஜா வந்து ரொம்ப உண்மையானவர்.
சத்தியத்தை நிலை விட்டு எப்போதுமே அவர் இருக்க மாட்டாரு. ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாரு. அதனால அவர் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாத்திடுவார். இது ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இந்த பாசுரத்துல இருந்து நம்ம என்ன படிச்சிட்டோம் அப்படின்னா, எப்போதுமே வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அதை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்ற முடியல அப்படின்னா வாக்குறுதி கொடுக்க கூடாது. எப்போதும் இனிய வார்த்தைகளால மற்றவங்க கிட்ட பேசணும். தீய வார்த்தைகள் கொடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஜீவாத்மா நம்ம எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பகவான்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நாங்க கீழே போய் எல்லா கிருஷ்ண பக்தியை பரப்பி எல்லாத்தையும் உங்க கிட்ட சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்ச அளவு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணி எல்லா ஜீவாத்மாக்களையும் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த பாசத்துல எக்ஸ்பிளைன் தெரியுது. அதுவும் போக இந்த பாசத்துல இன்னொரு கிருஷ்ணவோட அழகை பத்தி ரொம்ப பேசுறாங்க. ஸ்ரீமத் பாகவத்ல மங்களாச்சரணம் கூட இருக்கு. பரமேஸ்வருக்கு அடிக்கடி இது பண்ணுவாங்க. இந்த ஸ்லோகத்தை கஸ்தூரி திலகம் கஸ்தூரி திலகம் லலாட்டபட்டலே वत्सस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावली கோபஸ்ரீ பரிவேசிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத மங்களாச்சரணில இருக்கு. அப்புறம் அந்த ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு அந்த பகவானோட அழகு பத்தி வர்ணிக்கிறாங்க. 10th canto 3rd chapter 9th verse and 10th verse. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாதி உதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மாம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல திஷப்ரீவசக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்காதிதிவீர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் அப்போ வசுதேவர் அப்போ பிறகு குழந்தையை பார்த்து மிக அற்புதமான தாமரை போன்ற கண்களை கொண்டிருக்கிற இந்த 4 கைகளையும் சங்கு சக்கரம் கதா பத்மா எல்லாத்தையும் தாங்கியிருக்காரு. அவர் மார்பில் ஸ்ரீவத்சம் அடையாளமும் ஒரு கழுத்துல கௌஸ்துப ரத்னம் எல்லாமே இருந்த பார்த்து இவர் சாதாரண குழந்தை இல்ல, மேகம் மஞ்சள் நிற அடைந்து மேகம் கருகிற கருநிற உடல் வர்ணிக்கிறார் வசுதேவர். சிதறிய கூந்தல், அப்புறம் காதணிகள், விலை மதிப்பற்ற ரத்னங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கு இந்த குழந்தைகிட்ட. அதனால இந்த குழந்தை அற்புதமான குழந்தை அப்படின்னு இதுல வர்ணிக்கிறாங்க. அற்புதம் பொருளுரையில புரோபாதம் சொல்லியிருக்காரு. அற்புதம்னா அற்புதம் அந்த மாதிரி அற்புதம் எப்படி பிரம்மசங்கீதுல 5.30 சொல்லியிருக்காங்க. அதை உறுதிப்படுத்திருக்காங்க. என்னன்னா பகவானோட அற்புதத்தை பத்தி 4 கோயிலோட சதுர்புஜம் என்ற வார்த்தையிலிருந்து நம்ம மிக தெளிவாக சங்கு சக்கரம் கதா பத்மம் அழகான அந்த குழந்தை எப்போதுமே குழந்தை 4 கையோட பிறந்தது இல்லை. அதனால சாதாரண குழந்தைல ஒரு அசாதாரணமான குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பு முற்றிலும் வேறுபட்டது. சில சமயங்கள்ல நீல நிறமாகவும், சில சமயங்கள்ல மஞ்சள் நிறமாகவும், சில சமயங்கள்ல சிவப்பு நிறமாகவும், வைதூரிய ரத்னம் வைகுண்ட லோகத்துலதான் இருக்கும். அதனால இந்த குழந்தை வைகுண்ட லோகத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால இன்னைக்கு இப்போ நேரம் கம்மியா இருக்கிறதுனால இதுல இந்த பாசத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்போதும் செம்பல் வாய் செங்கல் நீர் ஆம்பல் வாய். ஓகே. சோ எப்போதும் தினந்தோறும் மனித வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, தினந்தோறும் எந்திக்கிறோம், நடைமுறை வாழ்க்கைக்கு வேலைக்கு போறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறத தவிர நம்ம மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால இந்த பாசம் ஆண்டாள் நாச்சியார் நினைவு கூறுறாங்க. என்ன பண்ணணும், சீக்கிரமா எந்திக்கணும், பகவானோட நாராயண நாமத்தை கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணணும், ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை எல்லாம் கேட்கணும், கீர்த்தனில் அட்டணும், எப்போதும் சத்சங்கத்துல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மனித வாழ்க்கையை கிருஷ்ண பக்திக்காக யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு
மற்ற பௌதிக செயல்ல வந்து பௌதிக செயல்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து எல்லா மகாராஜர்களும் வந்து நம்மளுக்காக நிறைய இதெல்லாம் நிறைய வந்து உபன்யாசங்கள்லாம் கொடுக்கறத கேட்டிருப்போம். அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணும். அவங்களோட உபன்யாசத்தை கேட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து அதை ஈடுபடுத்தணும். இது அது அப்புறம் வந்து ப்ராமிஸ் அப்புறம் வாக்குறுதி வந்து யாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பா அதை நிறைவேற்றி ஆகணும். வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்து அதை நிறைவேற்றாம இருக்கிறது வந்து கர்ம பலன் வந்து கர்ம வினை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசிட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் போல எப்போதும் பகவானோட அழகை வந்து வர்ணனை பண்ணிக்கிட்டு பகவானோட தாமமான ஸ்ரீ மாயாப்பூர் தாம், பிருந்தாவன், ஜெகநாத் பூரி இந்த மாதிரி நிறைய தாமுக்கு போய் பகவானோட அழகை வந்து நம்ம வர்ணனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசத்துல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ பிரபு 3 நிமிஷம் இருக்கப்போ முடிஞ்சிச்சா டைம்? ஓகே, டைம் முடிஞ்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். ஐ மீன் ரொம்ப மிக்க நன்றி என்னோட உபன்யாசத்தை கேட்டதுக்கு. நான் எதுவும் ஆக்சுவலா எதுவும் வார்த்தை பேசியிருந்தேன்னா அது வந்து என்னோட சிக்ஷா குருநா கிஷ்கரி பரமேஷ் பிரபு கீதா மாதாஜி அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ஆசிர்வாதத்தை தான் நான் பேசியிருக்கேன். என்கிட்ட இருந்து நான் எதுவும் என்கிட்ட ஏதாவது தப்பா செஞ்சிருந்தாலும் அது வந்து என்னை சாரும். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லா பக்தர்களுக்கும். எனக்கு உபன்யாசம் கொடுக்க உதவியா இருந்த சில பக்தர்கள், என்னோட மனைவி, அப்புறம் ஞானவன் மதப்பிரபு, ராதாகிருஷ்ண பிரபு எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்னா அருமையா நிதானமா சொன்னீங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அருமையா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு.